அதிமுகவில் உள்ள அனைவரும் ஒன்று சேர இயலாது என தனிநபர் முடிவு செய்ய முடியாது என வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவைச் சேர்ந்த வைத்திலிங்கத்தை வி.கே. சசிகலா, அவரது சகோதரர் திவாகரன், அமமுக பொதுச் செயலாளர் டி.வி. தினகரன் ஆகியோர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, அதிமுக என்பது பொதுமக்கள் மற்றும் ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்றும், கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் சட்ட விதிப்படி நடக்கும் என்றும் குறிப்பிட்டார். இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலா படி சட்டத்திட்ட விதிபடி நடக்கும். அதை நாங்க நல்லபடியா செய்வோம். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சிறுமியின் வாக்குமூலம் தொடர்பான வீடியோ மற்றும் ஆடியோவை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இக்குழு தனது விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறது. அதன்படி நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்தலக் ஆஜராகி குற்றவாளிகள் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டதாக தெரிவித்தார். சிறுமியின் வாக்குமூலம் தொடர்பான வீடியோ மற்றும் ஆடியோ வெளியானது தொடர்பாகவும் இழப்பீடு வழங்குவது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார். இதனைத் தொடர்ந்து வாக்குமூலத்தை வெளியிட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இங்கிலாந்தில் நடுக்கடலில் அமெரிக்க எண்ணெய் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதி தீப்பிடித்ததில் 32 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு கடற்பகுதியில் நடுக்கடலில் அமெரிக்க எண்ணெய் கப்பலின் பக்கவாட்டில் போர்ச்சுகல் நாட்டு கொடியுடன் இருந்த சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் 2 கப்பல்களிலும் மளமளவென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் கப்பல்களில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். எனினும் இந்த விபத்தில் 32 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விபத்து நடந்த கப்பல்களில் தீயை அணைக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. இது தற்செயலாக நடந்ததா அல்லது யாரேனும் சதித்திட்டம் தீட்டினார்களா என விசாரணை நடந்து வருகிறது. அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவாளரும் கொலம்பிய பல்கலைக்கழக மாணவருமான மஹ்மூத் கலீல் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மஹ்மூத் கலீலின் மாணவர் விசா காலம் முடிவடைந்ததால் அவர் கைது செய்யப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரிடம் அமெரிக்காவின் கிரீன் கார்டு இருக்கும் சூழலில் எப்படி கைது செய்யலாம் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மஹ்மூத் கலீலின் கைதை கண்டித்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியூயார்க் நகரில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மஹ்மூத் கலீலை உடனடியாக விடுவிக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுபவர்களை ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதன் காரணமாகவே மஹ்மூத் கலீல் கைது செய்யப்பட்டதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கைதான கலீலின் மனைவி அமெரிக்காவைச் சேர்ந்தவர் என்பதால் அவரிடம் கிரீன் கார்டு குடியுரிமை இருப்பதாக கலீலின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலதிபரும் ஐபிஎல் முன்னாள் நிர்வாகியுமான லலித் மோடிக்கு வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வனுவாட்டு பிரதமர் ஜோதம் நபாத் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் லலித் மோடி தங்கள் நாட்டு குடிமகன் உரிமையை பயன்படுத்தியதாக கூறி இந்த நடவடிக்கையை பிரதமர் ஜோதம் நபாத் எடுத்துள்ளார். முன்னதாக லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் தனது இந்திய பாஸ்போர்ட்டை திரும்பத் தருவதற்கான விண்ணப்பத்தை லலித் மோடி அளித்திருந்தார். இந்தியன் பிரீமியர் லீக் அமைப்பின் நிர்வாகியாக இருந்த லலித் மோடி அந்த அமைப்பை பயன்படுத்தி பெரிய அளவில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இது தொடர்பான வழக்குகளை தவிர்க்க லலித் மோடி 2010ஆம் ஆண்டே வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டார். தற்போது அவரை மீண்டு வந்து விசாரணை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கும் நிலையில் வனுவாட்டு பிரதமரின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நேபாளம் மீண்டும் மன்னராட்சி முறைக்கு திரும்ப வேண்டும் என்று போராடி வரும் மன்னர் ஞானேந்திர ஷாவின் ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா என்று பதிலளித்திருக்கிறார் கே.பி. சர்மா ஒலி. 2008இல் மக்கள் புரட்சி மூலம் மன்னராட்சி ஒழிக்கப்பட்ட நேபாளத்தில் இப்போது மன்னராட்சி கோரி போராட்டங்கள் நடந்து வருகின்றன. மன்னர் தரப்பின் இந்த கோரிக்கைக்கு எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய பிரஜாதந்திர கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி, நேபாளத்தின் அரசமைப்பு சட்டத்தில் மன்னராட்சிக்கு இடம் இல்லை என்றும், மன்னர் ஞானேந்திர சிங் ஆட்சியை கைப்பற்ற விரும்பினால் தாராளமாக தேர்தலில் போட்டியிடலாம் என்றும் கூறியிருக்கிறார். மெக்சிகோ நாட்டில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தும் வகையில் அமைந்தது.
வெடிமருந்துகளை பயன்படுத்தி வானில் விதவிதமான வடிவங்களில் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி உருவங்கள் உருவாக்கப்பட்டன. வானவேடிக்கை செய்வதில் திறன் பெற்ற வல்லுநர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய வானவேடிக்கை திருவிழா வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் வானவேடிக்கைகள் தவிர பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளன. ஐபிஎல் தொடரிலிருந்து விலகுவதாக இங்கிலாந்தின் ஹாரி ப்ரூக் அறிவித்துள்ளதால் 2 ஆண்டுகள் ஐபிஎல் போட்டிகளில் அவர் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஐபிஎல் விதியின்படி ஏலத்தில் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் தொடரில் பங்கேற்காமல் விலகினால் 2 ஆண்டுகள் ஐபிஎல் போட்டியில் விளையாட தடை விதிக்க முடியும். அதன்படி முதல் முறையாக இந்த விதிமுறையின்படி முதலில் நடவடிக்கை எடுக்கப்படும் வீரராக ஹாரி ப்ரூக் மாறியுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் 6,25,00,000 ரூபாய்க்காக ஏலம் எடுக்கப்பட்ட ஹாரி ப்ரூக் நடப்பு தொடரில் பங்கேற்க முடியாது என தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் புறப்பட்டு சென்றார். மொரீஷியஸ் நாட்டின் பிரதமர் நவீன் சந்திர ரம்பூலத்தின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு தேசிய தின விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார். மொரீஷியஸ் பயணம் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான உறவுகளில் புதிய மற்றும் பிரகாசமான சகாப்தத்தின் தொடக்கமாக இந்த பயணம் அமையும் என குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸ் தேசிய தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெறும் அணிவகுப்பில் இந்திய பாதுகாப்பு படையினர் பங்கெடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு விண்ணப்பத்தில் மாணவர்கள் திருத்தம் மேற்கொள்ள இன்று வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளம் வாயிலாக மாணவர்கள் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. ஐயங்கள் இருப்பின் neet.nta.ac.in என்ற மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்காக நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வு மே 4ஆம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் மே 1ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா சட்டப்பேரவை வளாகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நள்ளிரவு தர்ணாவில் ஈடுபட்டனர். மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஆளும் பாஜக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவிற்கு வாக்குகள் மற்றும் விளம்பரம் மட்டுமே முக்கியம் என்றும் மக்களை பற்றி அவர்களுக்கு கவலையில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். முன்னதாக சாம்பல்பூர் தொகுதி பாஜக எம்எல்ஏ ஜெயநாராயணன் மிஸ்ராவின் தவறான கருத்தை கண்டித்து பிஜு ஜனதா தள கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கை குறித்து உரையாற்றிய அவர் தமிழக மக்களை தூண்டிவிட மட்டுமே திமுக விரும்புவதாகவும் தமிழ் மிகவும் பழமையான மொழி என்கிறார்கள், ஆனால் அதைவிட சமஸ்கிருதம்தான் பழமை வாய்ந்த மொழி என்று தெரிவித்தார். தமிழக கோயில்களில் கூட சமஸ்கிருதத்தில்தான் பூஜை செய்யப்படுகிறது என்றும் ஆங்கிலேயர்களின் மொழியை மட்டுமே செயல்படுத்துவதில் திமுக ஆர்வம் காட்டுவதாகவும் விமர்சித்தார். चुनाव हारने के डर से ये डिलिमिटेशन का विरोध कर रहे हैं। 1973 में कांग्रेस ने मध्य प्रदेश में सीटें बढ़ाई, वेस्ट बंगाल में போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தான்சானியா நாட்டைச் சேர்ந்த இளைஞரை கேரள காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடகாவிலிருந்து வயநாடு மற்றும் மலப்புரம் வழியாக எம்டிஎம்ஏ போதைப் பொருள் கடத்தல் அதிக அளவில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட இளைஞர் அப்துல் சபீக்கிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள கல்லூரியில் பயின்று வரும் தான்சானிய இளைஞர் பிரின்ஸ் சாம்சன் கைது செய்யப்பட்டார். இவர் சட்டவிரோத வங்கிக் கணக்கு மூலம் 2 மாதங்களில் 80 லட்சம் ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் செய்தது கண்டறியப்பட்டது. தான்சானியா இளைஞரிடமிருந்து 5 செல்போன்கள், மடிக்கணினி மற்றும் ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை 9 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றது. மும்பை பராபவன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ரன்கள் குவித்தது. அதிரடியாக விளையாடிய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 45 ரன்கள் விளாசினார்.
180 என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் ஜெயண்ட்ஸ் அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இருப்பினும் பார்த்திவ் புல்பாலி 25 பந்துகளில் 61 ரன்கள் விளாச போட்டியில் விறுவிறுப்பு தொற்றியது. 20 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த குஜராத் 170 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இன்று நடைபெறும் ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் மும்பை வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் பொய்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளிக்கொண்டு வந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உண்மையை மட்டுமே பேசியதாகவும், அநாகரீகமானவர்கள் மற்றும் ஜனநாயகமற்றவர்கள் என திமுக எம்பிக்களை கூறியதில் என்ன தவறு உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் முடிவுகளையே தாங்கள் எடுப்பதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின், அவரது மகன், மகள், மருமகன், சிபிஎஸ்இ பள்ளிகளை நிர்வகிக்கும் திமுக தலைவர்களின் கருத்துக்கள் மக்களின் கருத்துக்களாக பார்க்கப்படுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். PM ஸ்ரீ திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் பின்வாங்கியதாக கூறிய சூப்பர் முதல்வர் யார் என்பதை முதல்வர் ஸ்டாலின் தெரிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கம் என்ற பெயரில் பள்ளி மாணவர்களிடம் அண்ணாமலை விளையாட்டுப் போட்டி நடத்திக் கொண்டிருக்கிறார் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலை தேடி தமிழகம் வரும் வடமாநிலத்தவர்களின் குழந்தைகள் கூட நமது அரசு பள்ளிகளில் பயில்வதாக பெருமிதம் தெரிவித்தார். வடமாநிலத்தில் இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் படிக்கிற செய்தி சமீபத்தில் காட்சியிலே வந்தது. ஒசூர் பக்கத்தில் ஒரு பையன் நாங்கள் ஒரு கிராமமே இங்கே படிச்சுட்டு இருக்கிறோம், இங்கே வேலைக்கு அப்படி பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்று பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை பிஸ்கட்டை காட்டி கூப்பிடுறதும், அதையும் வாங்காமல் அவன் போகிற பையனை பிடிச்சி அவன் இழுக்க இவன் இழுக்கன்னு ஒரு விளையாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருக்கிற கேவலமான நிலைமையை இன்றைக்கி அண்ணாமலை தமிழ்நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதை தடுக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் வாங்குவதற்கு பதிலாக மாற்று வழியை மேற்கொள்ள உறுதி கொண்டுள்ளதாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆவின் உள்ளிட்ட நிறுவனங்கள் பால் மற்றும் பால் பொருட்களை பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்ய தடை விதிக்க வேண்டும் எனவும், கண்ணாடி பாட்டில்களில் பால் பொருட்களை விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் சென்னையைச் சேர்ந்த சுரேந்திரநாத் கார்த்திக், பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஐயா ஆகியோர் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயண, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆவின் தரப்பில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் வழங்குவதற்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தி பால் வழங்குவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. வழிப்பறி வழக்கில் சிக்கிய காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தமீம் அன்சாரி என்பவரிடம் கடந்த ஆண்டு 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சனி லாய்ட், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி உதவி ஆய்வாளர்கள் இருவரும் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 80 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சனி லாய்ட், ராஜா சிங் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதோடு 1000 விளக்கு காவல் நிலையத்தில் நாள்தோறும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்து உத்தரவிட்டார். நெல்லையிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் விரைவு ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கல் வீசியதில் ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் ரயில் நிலையம் அருகே வந்த வந்தே பாரத் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது சிலர் கல் வீசியதில் சீவன்பேட்டையின் ஜன்னல் கண்ணாடி உடைந்து சேதமானது. இதில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தூத்துக்குடி ரயில்வே பாதுகாப்பு படையினர் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். ஆவணப்படத்திற்கு நடிகை நயன்தாராவிடம் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷின் நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் திருமண ஆவணப்படத்தை வெளியிடக்கூடாது என கூறி தனுஷின் வண்டர்பார் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து வழக்கின் இறுதி விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்த மாணவர் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பேருந்தில் பள்ளிக்கு சென்றபோது கெட்டியம்மாள்புரம் பகுதியில் பேருந்தை வழிமறித்த கும்பல் மாணவரை வாகனத்திலிருந்து கீழே இழுத்து சரமாரியாக வெட்டியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த துணிகர சம்பவத்திற்கு முன்விரோதமே காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக செய்துங்கநல்லூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினர் கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மாணவன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நெல்லை திருச்செந்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதை அடுத்து விசிகவினர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் நடைபெற்ற எஸ்பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாகவே புறப்பட்டுச் சென்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் இல்ல திருமண விழா நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையே மனக்கசப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கும் முன்பே மணமக்களை சந்தித்துவிட்டு செங்கோட்டையன் புறப்பட்டுச் சென்றார். அதன் பிறகே எடப்பாடி பழனிசாமி திருமண நிகழ்ச்சிக்கு வந்தார். பின்னர் கோவை விமான நிலையத்திற்கு சென்ற அவர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் சிறிது நேரம் ஆலோசித்துவிட்டு கிளம்பினார். ஹோலி பண்டிகையன்று இஸ்லாமியர்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என பீகாரைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ கூறிய கருத்துக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மதுபானி மாவட்டம் பிஸ்பி தொகுதி எம்எல்ஏவான ஹரிபூஷன் தாக்கூர் ரமலான் மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ஹோலி பண்டிகை வருவதால் இந்துக்களுடன் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்க இஸ்லாமியர்கள் அன்று வீட்டிலேயே இருக்க வேண்டும் என கூறியிருந்தார். ஹரிபூஷன் தாக்கூரின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேஜஸ்வி யாதவ் பாஜக RSS சித்தாந்தங்கள் பீகாரில் வெற்றி அடையாது என தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஹரிபூஷன் தாக்கூர் சட்டப்பேரவையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. ஸ்ரீவைகுண்டம் பள்ளி மாணவர் மீது சாதிய கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சாதிவெறி தாக்குதல்களும் படுகொலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சாதி வெறியாட்டங்களை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் வன்முறையால் ஏழை எளிய மக்கள் பதற்றத்துடன் வாழும் நிலை ஏற்படுகிறது என்றும் வன்முறை கும்பல்களிடமிருந்து தமிழக மக்களை காக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி அருகே பட்டதாரி இளைஞர் ஒருவர் தர்பூசணி, வெள்ளரி மற்றும் கிர்னி பழங்களை 13 வகையான நிறங்களில் அறுவடை செய்து அசத்தி வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள அசூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான அருண்வேல் சுமார் 10 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த ஆண்டு தர்பூசணி, வெள்ளரி, கிர்னி பழங்களை பல்வேறு வகை நிற வேறுபாட்டில் விவசாயம் செய்து அதில் லாபம் ஈட்ட வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார். அந்த வகையில் கிர்னியில் வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு உள்ளிட்ட நிறங்களிலும், வெள்ளரியில் மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, சிகப்பு ஆகிய நிறங்கள் உட்புறம் வெளிப்புறம் என கலவையாகவும் சேர்த்து சுமார் 13 நிறங்களில் விவசாயம் செய்து அசத்தியுள்ளார். இந்த வண்ணமயமான வெள்ளரி, கிர்னி பழங்களுக்கு சென்னை, கோவை போன்ற இடங்களில் நல்ல வரவேற்பு உள்ளதாக இளைஞர் அருண்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் இவற்றுடன் தர்பூசணியும் பயிரிடுவதால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டுவதாக பெருமிதம் தெரிவிக்கிறார் இளைஞர் அருண்வேல். என் பேர் எஸ் அருண்வேல். நான் வந்து MSc ஃபாரஸ்ட்ரி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக இங்கே விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் முழுசாக கற்றுக்கல, இருந்தாலும் அந்த 50% கற்றுக்கிட்டதுலேயே ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 80,000 1 லட்ச ரூபா வரைக்கும் தர்பூசணியில் லாபம் பார்க்கலாம். இப்போது கிருணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி பண்ணியிருக்கேன். வெளியே வந்து மஞ்சளாக இருக்கும், உள்ளே வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி. அதுக்கப்புறம் தர்பூசணியில் பொறுத்த வரைக்கும்
ஆரஞ்சு கலரில் புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்கேன். ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு ஆர்ஷ்ன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வெளியும் எல்லோவா இருக்கும், உள்ளேயும் எல்லோவா இருக்கும். அந்த வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 13 வெரைட்டி ஆஃப் நம்ம தர்பூசணி, கிர்னி எல்லாம் சேர்ந்து நான் செஞ்சிருக்கேன்.